Taste the Daily. வணக்கம் நேர்களே, நியூஸ் ஜேவின் சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேசுறதுக்காக பாஜகவிலிருந்து திருமிகு உமா ஆனந்தன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசுகிறேன். வணக்கம். வணக்கம். திமுக கரூரில் முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு பெரிய விழாவை நடத்தி முடிச்சிருக்காங்க. மிக பிரம்மாண்டமாக நடத்தி எங்களோட பலத்தை காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக. ஆனால் திமுக நினச்ச அளவுக்கு இந்த விழா பெருசாக வெற்றி பெறலை அப்படின்னு பலரும் சொல்கிறத பார்க்க முடியுது. இந்த விழாவை பற்றின உங்களோட பார்வை என்ன? சரி, அவங்க வருஷா வருஷம் அந்த முப்பெரும் விழா பண்ணுறாங்க. முதல்ல ஆள் காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பிரின்சிபலெல்லாம் கொண்டு வந்ததே இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவங்க தான், அந்த காலத்துலேருந்து. அண்டு என்றைக்குமே ஒரு உண்மையை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்பார்ப்பது என்பது என்னை பொறுத்தவரை ஒரு முட்டாள்தனமானது. அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு ஃபேக் ஃபவுண்டேஷன், ஒரு சினிமா ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி வந்தவங்க அவங்க. அதனால் அவங்களிடமிருந்து ஃபஸ்ட்டு உண்மைன்னு போட்டு அடுத்து நேர்மை, அரசியலில் ஒரு சுத்தம், இதெல்லாம் கடந்த காலம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் தெரியாத ஒன்றாயிடுது. அது அகெயின் தேங்க்ஸ் டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் அதில். அண்ட் இந்த முப்பெரும் விழாவில் அவங்க ஒரு விழா எடுத்துட்டு அந்த விழா தலைப்புக்கும் அவங்க பேச்சுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. அதில் நீங்கள் கருணாநிதி அவர்கள் எடுத்திங்கன்னா ஏதோ ஒரு விழா இருக்கும், ஏதோ ஒரு விழாவுக்கு போவாங்க, இந்துக்களை எப்படி அங்கே திட்டலாம், சம்மந்தமே இருக்காது இந்துக்களுக்கும் அந்த விழாக்கும். ஆனால் அங்கே போய் அந்த மேடையில் இந்துக்களை திட்டுவாங்க. அதனால் கோரிலேஷனே கிடையாது எதுவுமே. அதனால் முப்பெரும் விழா என்பது அவர்களுடைய துவங்கிய தினம், ஈவே ராமசாமியின் இது கலைஞர் அதெல்லாம் இது பண்ண. ஸோ அவங்களுக்கே இதை பற்றி இந்த மாதிரி இவங்க இந்த தலைவர்களை பற்றி பேச எதுவும் பெருமை இல்லை அப்படின்றத வச்சு தான் எல்லாமே நரேட்டிவ். நீங்கள் இன்னொன்று இப்போ பெருமை சொன்னீங்க. ஸ்டாலின் ஸ்டேஜில் பேசுகிறப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றியும் அவங்க தம்பியை பற்றியும் ரொம்ப பெருமையாக இல்லை பேசுகிறாரு. அது ஒன்று போகாதா? எப்போ செந்தில் பாலாஜியை பற்றி ஒருவர் பெருமையாக பேசியிருக்கிறாரோ அப்போவே அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியுதுல. இவரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த செந்தில் பாலாஜி என்பவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்த பொழுது ஊழல் செய்தார் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார்? அவர் மேல் வழக்கு தொடர்ந்தது யார்? இவங்க. இப்போ இவங்க கட்சியில் இருக்கிறவொடனே அவர் தான் அசகாய சூரன், உலகத்திலேயே மாவீரன், எல்லாத்துக்கும் தேர்ந்தவர் அவர் ஒருவர் தான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப புத்திசாலி அமைச்சர், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், இவர் அப்பழுக்கற்ற அமைச்சர். என்னென்ன புகழாரம் சூட முடியுமோ அதை எல்லாத்தையும் சுற்று. ஜெயிலில் இருந்தால் கூட அந்த இலாக்காவை பார்த்து கொள்ள அந்த அளவு தகுதி வாய்ந்த அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடிகளே இல்லை. அதிமுகவிலிருந்து வந்த செந்தில் பாலாஜி ஒருவர் தான் அந்த துறையை பார்த்து கொள்ள முடியும். அவர் ஒருவருக்குத்தான் தகுதி இருக்கிறது, அவர் ஒருவர் தான் திறமையானவர் அப்படின்னுட்டு ஜெயிலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தவரையே ஜெயிலில் இருந்தபடியே அந்த துறையை அவரிடம் ஒப்படைத்தவர். இதுக்கு மேலே ஸ்டாலின் பேசியதற்கு ஒரு கருத்து வேணுமா? இப்படிப்பட்ட ஒருவரை கொண்டாடுகிறார் அவர். அதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்? திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மொத்த ஒரு பிம்பமே எப்படின்னு தெரியுதுல இந்த ஒன்றுத்துலேயே அவங்க. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறீங்க, ஸ்டாலின் திராவிடத்தை பற்றி பேசுகிறப்போ மற்றவங்களுக்குலாம் திராவிடம் அப்படின்றது என்னன்னு தெரியல அப்படின்னு. முதல்ல திராவிடம்னா அவர் தெரிஞ்சுக்கணும். திராவிடம்னா என்ன ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். திராவிடம்னா என்னன்னு. திராவிடம் என்பது என்ன? ஜோக்ராஃபிக்கல் ஏரியா, சவுத் இந்தியா. இந்த பக்கம் இந்தியாவுக்கு இந்த பக்கம் இருக்கிறது திராவிட நாடு. அது ஏன் கேரளாவோ கர்நாடகாவோ திராவிடத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? ஆந்திராவோ அவங்க எல்லாருமே திராவிடத்தை சேர்ந்தவங்க தானே. இந்த திராவிடம் என்ன தமிழுக்கு மாத்திரம் சொந்தமா? இதுவே எவ்வளவு பெரிய ஒரு புரட்டு அதில். அண்ட் இன்னொன்று, இந்த புரட்டை பற்றி நம்ம சொன்னாலும் இதை நான் இன்னொன்று ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் என்ன? பொய், புரட்டு, ஊழல், அதுதான்.
ஸோ திராவிடமும் அதில் சேர்ந்த ஒரு பொய் புரட்டு தான். அம்பேத்கர் வந்து பட்டியலின மக்களுக்காக போராடியவர், அவங்களுக்கான உரிமை அப்படின்றது. இந்த திமுக ஆட்சியில் பட்டியலின மக்களுக்கான உரிமை அப்படின்றது கொடுக்கப்படுதா? நிச்சயமா இல்லையே. முதல்ல நீங்கள் ஒன்று, அவங்க இப்போ நீங்கள் சொன்னதுக்கே அம்பேத்கரை பற்றி படிக்க வேண்டும், அவர் எழுதியதை பற்றி படிக்க வேண்டும். எல்லாத்தையும் அவங்க படிச்சிருக்காங்களா? முதல்ல காங்கிரஸ் எப்படி அவரை கொண்டாடலாம்? அவரை தோற்கடிக்கணும்னுட்டு நேரு என்னென்ன செய்தார் என்பது நமக்கு தெரியும். அவர் மத்திய அமைச்சரவையில் இருந்த பொழுது அவருக்கு என்ன மரியாதை செய்தார் என்பது தெரியும். அவர் அம்பேத்கரை ஒரு ஓட் பேங்க்கு எல்லாரையுமே இவங்க அப்படி தான் வச்சுட்ருக்காங்க. இப்போ தூய்மை பணியாளர்களாகட்டும், இல்லை திரு ஏர்போர்ட் மூர்த்தி மீதான தாக்குதல், அதை தான் சொல்ல வந்தேன் நான். இப்போ தூய்மை பணியாளர்களது ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறதுனாக்க நிச்சயமாக வரவேற்கத்தக்கது. நாங்கள் கம்யூனிஸ்ட் இவங்க மாதிரியெல்லாம் பேசுகிறதில்ல. ஏன்னா கம்யூனிஸ்டே நீங்கள் உலகத்துலேயே இல்லை, அது ஒரு செத்துப்போன ஒரு தியரி. அது இப்போ ஒரு நியூஸ் ஆகுது, ஒரு கலெக்டரோ ஒரு பெரிய ஆஃபீஸரோ ஒரு வெளியூர் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கச்ச அவர்கள் குழந்தையை இந்த கார்ப்பரேஷன் பள்ளியில் சேர்த்தார்கள், அரசு பள்ளியில் அப்படின்றது ஏன் ஹெட்லைன் நியூஸ் ஆக்குறீங்க? அப்போது இது ஒரு நடக்காத ஒன்று நடக்கிறது, அதனால் தானே அதை நியூஸ் ஆக்குறீங்க. இப்போ அடுத்து ஏர்போர்ட் மூர்த்தி. இது என்ன ஒரு அரசாங்கம் கையில் ஆட்சி இருந்தால் அது நிறைய சொல்லலாம். இந்த ஆட்சிக்கு என்னென்ன செய்ய முடியும், அநீதி, அக்கிரமம், அராஜகம் என்னென்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த ஆட்சி. ஏர்போர்ட் மூர்த்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவர், அவர் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் அவர் அட்டாக் பண்ணார்னுட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொருத்தருமா ஒவ்வொரு இதுவாக போட்டு அவரை கூண்டாஸில் போடுறதுக்கு இவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இந்த ஐ திங்க் கமிஷனர் மிஸ்டர் அருணுக்கு ஒரு கோட்டா போல் இருக்குது கூண்டாஸ் ஆக்டில். இந்த வாரம் எவ்வளோ போட்டிருக்கீங்க, அது கோட்டா மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளோ ஃபைன் போட்டிங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் போலீஸ் நிற்பாங்க, ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து கூட இருப்பாங்க, நமக்கு தெரியவே தெரியாது. யாராவது பாவம் ஹெல்மெட் இல்லாமல் போயிட்டாங்க, பிடிச்சிட்டு அங்கே ஒளிஞ்சிருந்து பிடிக்கிற மாதிரி. இந்த டார்கெட் அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு இவ்வளோ டார்கெட், அது மாதிரி குண்டாஸ், அந்த மாதிரி குண்டாஸ் எவ்வளோ போட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன, ஒரு கோர்ட்டு குட்டிக்கிட்டே தான் இருக்குது. சில நல்ல நீதிபதிகளும் இருக்காங்க இல்லையா, அவங்க குட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்டு எல்லா இடத்துலையும் குட்டு வாங்கினாலும் இவங்க கையில் ஆட்சியை வைத்திருப்பதனால் என்ன வேணால் செய்யலாம். நாங்கள் பண்ணுற அக்கிரமத்தை பண்ணிடுறோம், நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வச்சாலும் தொடர்ந்து நாங்கள் தானே ஜெயிக்கிறோம், அப்போ மக்கள் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறோம், தொடர்ந்து நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறதே தவறான செய்தி தானே. ஜெயலலிதா அம்மையார் ஒருவர் தான் 2, இது வரைக்கும் கலைஞர் அவர்கள் இருந்த பொழுதும் 2 வாட்டி கண்டினியூஸாக அவங்க ஜெயிச்சதில்லை. ஸோ தொடர்ந்து நாங்கள் ஜெயித்து வருகிறோம் என்பதே இன்னொரு பொய். அதில் ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆருக்கும் தான் அந்த தகுதி இருக்கிறது அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு. நாங்கள் தொடர்ந்து பொய்யையும் சொல்லி இலவசத்தையும் கொடுத்து இப்படியெல்லாம் ஆட்சி, நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்தால் பெருமைப்படணும்? இது நாங்கள் செய்திருக்கிறோம் மக்களுக்காக. இப்போ மக்களுடன் முதல்வர்னு கேம்ப் பண்ணுறீங்க எல்லா இடத்துலையும். என்னோடய வார்டுலேயும் முந்தா நேத்தி நடந்தது, என்னோடய வார்டுலேயும். அதில் அப்போ நீங்கள் என்ன ஒத்துக்கிறீங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க மக்கள்னாக்கா, அப்போ அந்த 4.5 வருஷம் கொரட்டை விட்டு தூங்கியிருக்கீங்க. மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகளை நீங்கள் செய்யவில்லை. இந்த கேம்ப் எதுக்காக மக்களுடன் முதல்வர்? அப்போ மக்களோட முதல்வர் இல்லை. இந்த 4.5 வருஷமாக நீங்கள் மக்களோட இல்லை. நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு தெரியல, தூங்கிட்டு இருந்தீங்களா இல்லை வேறு என்ன வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு தெரியாது. இப்போ என்னத்துக்கு திடீர்னா மக்களோட முதல்வர்னு தமிழகம் முழுக்க கேம்ப்பு பண்ணி எல்லாரையும் ஒரு பெரிய தலைவரி ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அதில் ஒழுங்காக அவங்கள தினம் அவங்க வேலை. இப்போது இவ்வளோ மனுக்கள் வந்ததுன்னா உங்கள் ஆஃபீஸில் தினம் மனு வரும். இப்போ எனக்கும் மனு வரும் தினம், என்ன ஒரு 10 மனு வருமா எனக்கு, மீதி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேணால் ஜாஸ்தி வரும். அதை ஏன் உடனே பண்ணலப்போ? அப்போ நீங்கள் மனுக்களை வாங்கிவிட்டு தூங்கி கொண்டிருந்தீர்கள், அந்த மனுக்களை தூக்கி வைத்து விட்டு. எதற்காக இந்த ஸ்பெஷல் கேம்ப்ல இப்பவும் வாங்கப்படுற மனுக்கள் ஆத்துலையும்? ஆமாம், சிவகங்கையிலலாம் எங்கே கிடந்தது, வைகை ஆற்றில் கிடந்தது. அதில் இதெல்லாமே நிறைய இருக்குது. இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்லலாம், நான் ஒரு மனு போட்டேன் என்னோட கேம்பில் போலீஸ்கிட்ட. அதை நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். அதோட என்ன நிலையில் இருக்கிறது இந்த மனுக்கள்னு. நான் 2 மனு வச்சேன். ஒன்று, ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த ப்ரைமரி ஸ்கூலில், அதில் சிசிடிவி வைங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ப்ரைமரி ஸ்கூலு, அதில் ஒரு குழந்த ஒரு 2 மாதம் முன்னாடி காணாமல் போயிடுச்சு.
அப்போ போலீஸ் கிட்ட போனால் ஏன் நீங்கள் சிசிடிவி வைக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க போலீஸு. சிசிடிவி வைக்கிற வேலையே போலீஸ் தான். அவங்க இந்த ஸ்கூலுக்கு இவங்களை கேட்குறாங்க ஏன் நீங்கள் வைக்கல அப்படின்ட்டு. எங்கு வைக்க வேண்டும் என்பதை டிசைட் பண்ணுறது அவங்க தான். ஒன்றுமே இல்லைன்றாங்க. போலீஸ் ஃபோன், மேடம் ஒன்றுமே எழுதலையா மேடம்னு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. அந்த மனுவில் ஒன்றுமே இல்லை மேடம், ஒன்றுமே இல்லை மேடம்ங்கிறாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறீங்க, இதை தாண்டி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. ஊராட்சி மன்ற தலைவர் பல ஆண்டுகளாக திருட்டில் இருந்திருக்கிறாங்க. விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் ஏன் விவாதிக்கிறது இல்லை? பயம் பயம் அப்படிதான் பயம். ஆட்சியில் இருப்பதால் ஒரு சினிமா ப்ரொடக்ஷன்லேயே பயமுறுத்துறாங்கல்ல. வேற யாராவது டேட்டு முதற்கொண்டு தியேட்டர் முதற்கொண்டு இவங்க தானே டிசைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆட்சியின் கையில் இருந்தால் நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நான் என்ன அக்கிரமம் வேண்டுமானாலும் செய்யலாம். லா அண்ட் ஆர்டரா எங்கே இருக்குது? இல்லை, இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, சரி. எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, நான் முதலமைச்சராக இருந்தப்பவும் என்னை பற்றி தான் விமர்சிச்சிங்க, இப்போ எதிர்க்கட்சி தலைவராக நான் இருக்கிறப்பவும் எதிர்க்கட்சியை பற்றி தான் விமர்சி. இப்போ நான் ஒன்று எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஊடகங்கள். இப்போ இந்த ஊடகங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களா அந்த மாதிரி? இப்போ நீங்கள் சொல்கிற அதே கேள்வி முதலமைச்சரிடம் போய் சட்டம் ஒழுங்கு என்னாச்சு, அந்த மலம் கழுந்த வேங்கை அது என்ன, அது பட்ட பகலில் வயது பாராமல் சிறுவர், மிடில் ஏஜ், அடலிசன்ட்டு, வயசானவங்க எல்லார் மேலேயுமே செக்ஷுவல் அட்டாக் நடக்குது பட்டப்பகலில். அதில் தினம் பேஜை திறந்தாக்க நீங்கள் பார்க்குறீங்க. இது அடுத்து போதை கலாச்சாரம் பார்க்குறீங்க. போலீஸ்க்கே மரியாதை இல்லை. போலீஸே ஒரு போதை கும்பல் அடிக்கிறது. சென்னையில் மாத்திரம் இல்லை, வெளியூரில் எல்லா இடத்துலையுமே. நம்ம சொல்கிறோம் இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அதில் போலீஸை இண்டிபெண்ட்டாக நியாயமாக நடவடிக்கை எடுக்க விட வேண்டும். இப்போ நான் அந்த மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கேஸ் சொன்னேன் இல்லையா, அதில் கமிஷனர் அருண் அவர்களுக்கு எங்கிருந்து ப்ரெஷர் வந்தது? கம்ப்ளைண்ட் சொல்ல போன ஒருத்தர் மேலே இவ்வளோ செக்ஷன்ஸ் கீழே எஃப்ஐஆர் போட்டு அவர் மேலே கூண்டாஸ் போடுற அளவுக்கு ஒரு ஆட்சியின் அவலம் என்றால் இதற்கு மேலே நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போ போலீஸ் சுதந்திரமாக இல்லையா? நிச்சயமாக இல்லை. யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கப்போ? யார் அது அமைச்சர்? அவங்க தனியாக இருக்காங்க, அவங்களே தனி ராஜ்யமாக இருக்குது. அருண் அவர்களே தனி. அருண் அவர்கள் இவங்களாம் இப்போ டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் குட்டு போட்டாங்கல்ல சுப்ரீம் கோர்ட். அது ஒன்று போகாத இன்னொன்று இப்படி குட்டு போட்டுக்கிட்டே இருந்து டிஜிபி என்பவர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செலக்ட் பண்ணோன்னு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு அதுக்கு மேலே நான் எடுப்பேன், நான் ஒரு முடிவெடுப்பேன், அந்த சட்டத்திட்டங்கள் எனக்கு பொருந்தாது, மீதி இந்திய ஸ்டேட்ஸுக்கு வேணால் அது பொருந்தும், எனக்கு பொருந்தாதுன்னு தன்னிச்சையாக ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்க. அதற்கு என்ன சுப்ரீம் கோர்ட் நீங்கள் செய்தது சரினாங்களா? குட்டு வச்சாங்கல்ல அதில். அப்படி அவர் தெரிந்தும் அது என்ன ஒரு இது ஆரகன்ஸ் சொல்லணும். பவர், என்னிடம் பவர் இருக்கிறது, நான் ஆரகன்ஸில் எதிர்பார்க்க. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாரும் போகமாட்டாங்க, பயத்தில் எல்லோரும் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் தைரியம் வரும் இல்லையா அதில். அந்த மாதிரி தான். இப்போ நான் பொன்முடி விஷயத்துக்கே வரேன். கேஸு பொன்முடி அவர்கள் மேலே நேற்று அந்த கோர்ட்டு அது வேறு ஜட்ஜுக்கு போச்சு. அவர் என்ன சொன்னார், இப்படி பேசி இருக்க வேண்டாம் அப்படின்னார். இப்படி பேசி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது மீதி எல்லாருக்குமே பொருந்துமா பேசுகிறவங்களுக்கு? இப்போ நான் ஏதாவது ஒன்று பேசினாக்கா அது பொருந்துமா எனக்கு? இதே என்னோட நிறைய 2-3 பேரை நான் இன்சிடென்ட் சொல்லலாம். அவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் எடுத்தீங்க, கூண்டாஸில் போட்டிங்க, அவங்களெல்லாம் மத உணர்வுகளை புண்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு. இது என்ன தடவி கொடுக்குறாரா? பொன்முடி சொன்னது என்ன? குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கிறீங்க, இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளோ எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் தேர்தலில் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.